எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்ன? அதை நேச்சுரலா எப்படி குறைக்கிறது? அதனால என்னென்ன ஆபத்துகள் வரும்? அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் டாக்டர் ஆதித்ய சிபி சக்கரவர்த்தி, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். ஓகே, எல்லாருக்குமே தெரியுங்க கொலஸ்ட்ரால் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கெட்டது, கொலஸ்ட்ரால் இஸ் வெரி பேட், கொலஸ்ட்ரால் இஸ் வெரி பேட் அப்படின்றத நம்ம நிறைய தடவை சொல்லி சொல்லி கேட்டிருப்போம். ஸோ உண்மையிலே இந்த கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப பேடு தானா, இல்லை அதுல உடம்புல எந்த ஒரு பொருளும் தேவையில்லாம இருக்க போறது இல்லை. அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் நம்ம உடம்புல தேவையில்லாம இல்லை. நேச்சுரலா கொலஸ்ட்ராலுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. உங்க உடம்புல இருக்க அத்தனை செல்லுடைய கவரிங்கும் கொலஸ்ட்ராலால தான் செய்யப்பட்டிருக்கு. உங்க உடம்புல இருக்கிற அத்தனை ஹார்மோன்ஸ், அத்தனை என்சைம்ஸுக்குமே இந்த கொலஸ்ட்ரால்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது முதல்ல கெட்டது அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா ஹார்ட் அட்டாக்குமே காரணம் கொலஸ்ட்ரால் தான் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்களே அப்படின்றது நீங்க கேட்பீங்க. ஸோ இங்க பிரச்சனை அளவு. அந்த அளவு மாறுறப்போ சமமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவு மாறுறப்போ தான் பிரச்சனை வருது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல 2 விதமா கொலஸ்ட்ரால் வரும். ஒன்றும் நீங்க சாப்பிட்ற உணவு மூலமா, சைவ உணவு, அசைவ உணவு, ரெண்டுல இருந்துமே நமக்கு கொலஸ்ட்ரால் வரும். ரெண்டாவது உங்க உடம்புல கல்லீரல், லிவர் இயற்கையாவே இந்த கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 2 சோர்ஸ்ல லிவர்ல கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லிவர்ல இருந்து உங்களுடைய எல்லா உறுப்புக்கும் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு லாரி மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த எல்டிஎல்ன்றது ஒரு லாரி. அது ஒரு லிவர்ல இருந்து கொலஸ்ட்ராலை எடுத்துக்கிட்டு நம்ம ரத்த குழாய் பைப்புல போய் போட்டு வந்துடும். ஸோ இது என்ன பிரச்சனை? இந்த கொலஸ்ட்ராலை போய் ரத்த குழாய் பைப்புல போடுறப்போ அந்த இடத்துல கொழுப்பு கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது முதல்ல பிரச்சனை. ஒரு நாள்ல இது ஸ்டார்ட் ஆகாது, ஒரே நாள்ல பிரச்சனையும் வராது. பட் நாளாக போய் என்ன நடக்கும், போய் கொலஸ்ட்ரால் போய் கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, சின்னதா ஒரு பைப்பு நினைச்சுக்கோங்க. அந்த பைப்புல ஒரு 30-40% அடைப்பு ஏற்படுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே அந்த பைப்பு ஒரு 60-70% மேல அடைப்பு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அந்த தண்ணி போறதே கம்மியாயிரும் இல்லையா? எல்லாரும் தான் செடிக்கு தண்ணி பாய்ச்சிருப்பீங்க. அந்த பைப்புல ஒரு 70% மேல பிளாக் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும், அது போற தண்ணியோட அளவு கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான தேவையான அளவுக்கு தண்ணி போக ஆரம்பிக்காது. இதே மாதிரிதான் ஹார்ட்லயும் ஒரு 70% பிளாக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிம்டமே இருக்காது. நீங்க நார்மலா நடக்கலாம், நார்மலா வேலை செய்யலாம், எல்லா வேலையும் நீங்க ரெகுலர் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே ஒரு 90%க்கு மேல போகுது அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்லேயே வெளியே ஆரம்பிச்சிடும். அந்த ரெஸ்டிங்லேயே உங்களுக்கு சப்ளை அவ்வளவா இருக்காது. அதே மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சிடும். 70% தாண்டுச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றப்போ, வேலை செய்யறப்போ, அப்போ ஹார்ட்டுடைய தேவை அதிகமாகும் இல்லைங்களா? அந்த டயத்துல வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இது 70-90க்கு மேல பிளாக் போக சிவியரான பிளாக்கேஜஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நிறைய பேருக்கு மாரடைப்புலாம் வருது இல்லையா? ஸோ காமனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் நெஞ்சு வலியாகி மாரடைப்பாகி வருவாங்க இல்லையா? அந்த பேஷண்ட்ஸ் யாருக்குமே நான் சொல்ற மாதிரி 30, 40, 50, 60, 70 இப்படி போயிட்டு இருக்காது. ஒரு 50% இல்ல 40% இருக்கிற ஒரு கொழுப்பு கட்டி அதுக்குள்ள நிறைய கொழுப்பு தன்மை அதிகமா இருக்கு, அதோட கவரிங் ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னா அந்த கொழுப்பு கட்டி வெடிக்கும். அப்படி வெடிச்சுச்சுன்னா உடனே 100% அடைப்பு ஏற்படும், உடனே மாரடைப்பாகும், உடனே அந்த நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க. ஸோ நான் சொல்ற மாதிரி 50, 60, 70ன்றது அது ஒரு விதமான பேஷண்ட்ஸ். இந்த மாதிரி 40% வெடிச்சு 100% ஆகுறது இன்னொரு விதமான ஒரு பேஷண்ட்ஸ். ஸோ இந்த 40ல இருந்து வெடிச்சு 100 ஆகுது இல்லைங்களா? இவங்க தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு குரூப். சரி, இந்த 2 பிரச்சனைக்குமே அடித்தளம், அந்த பேசிக் ப்ராப்ளம் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ன்றது வருதுங்க. இப்போ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் நம்ம பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம். கிட்டத்தட்ட நான் என்ன சொல்ல, எல்டிஎல் என்ன பண்ணுறது, ஒரு லாரி அதை கொண்டு போய் ரோட்ல போய் இல்ல ஒரு இதுல குப்பையை கூட்டிட்டு வருது. அப்ப சில ஹெச்டிஎல்னு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா ரோட்ல இருக்கிற அந்த குப்பையை எடுத்துட்டு திருப்பி நம்ம ஸ்டோரேஜுக்கு அந்த டெலிவரிக்கு கொண்டு கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ்ல இருக்கிற வரைக்கும், அந்த எல்டிஎலும் இந்த ஹெச்டிஎலும் பேலன்ஸ்ல இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த எல்டிஎல் கூடுது, ஹெச்டிஎல் குறையுது அப்படின்னா அங்கதான் பிரச்சனை. ஸோ கொழுப்பு சேர ஆரம்பிக்கும், சேர ஆரம்பிச்சுட்டு ரத்த குழாய் அடைப்பு ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஒரு 70-80% மேல அடைப்பு ஏற ஆரம்பிச்ச உடனே ஹார்ட் அட்டாக் வரும். மூளைக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும். கை காலுக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆச்சுன்னா அந்த கை காலில் இஸ்கிமிக் அட்டாக் மாதிரி வரும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சரி, இதுல காமனான சில மித்தெல்லாம் இருக்குங்க எல்டிஎல் கொலஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும். நான் ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும், இல்ல பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்
ஒல்லியா இருக்கிறவங்க ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்காது அப்படின்றது ஒரு காமனான புரிதலா இருக்கு. இது வந்து முற்றிலும் தவறு. நிச்சயமா வந்து ஒரு ஒபீஸா இருக்கிறவங்களுக்கோ இல்ல பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கோ இல்ல பேட் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு எல்டிஎல் அதிகமா இருக்குன்றது உண்மைதான். ஆனா அது மட்டும்தான் இந்த எல்டிஎலுக்கான காரணம் இல்லை. அதை விட முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ், மரபணு ரீதியா வர்றது. இதுக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு என்ன சொல்றது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம அப்பா அம்மா இருக்கோம், அவங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசுல அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜெனட்டிக்காவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க ஜெனட்டிக் மேக்கப்லயே ஏதோ ஒரு சில ஜீன்னால உங்களுக்கு இந்த ப்ரீமெச்சூரா அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்க மற்ற பேஷண்ட்ஸை விட ரொம்ப அதிகமான மெனக்கல்ல எடுத்துக்கிற வேண்டிய வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்டரி நாங்கள் சொல்லுவோம். இந்த குடும்பத்துல ஆண்களுக்கு 40-50 வயசு கீழே ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இல்ல பெண்களுக்கு ஒரு 65 வயசு கீழே ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னாலோ அவங்களெல்லாம் நம்ம ப்ரீமெச்சூர் சிஏடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் மரபணு ரீதியா ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். ஸோ குண்டா இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கும்ன்றது கிடையாது. ஒல்லியா இருக்கக்கூடிய ஆட்கள், எந்த கெட்ட பழக்க வழக்கம் இல்லாத கூடிய ஆட்களுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சுன்னா சிம்டம்ஸ் எல்லாம் வந்தா தான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, எனக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் எதுக்கு கொலஸ்ட்ரால போய் செக் பண்ணணும், எனக்கு ஒன்றும் நார்மலா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன விளக்கம் தான். ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது வந்து ஒரு நாள் இன்னைக்கு கூடி நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வர்றது கிடையாது. நான் கொஞ்சம் வருஷ கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல அது கொஞ்சமா அந்த நம்பர் அதிகமாக அந்த டெபாசிஷன் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாக்கேஜஸ் வரும். 10%, 20%, 30%லாம் உங்களுக்கு சிம்டமே இருக்காது. என்னைக்கு ஒரு 70% தாண்டுது அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை செய்யறப்போ அந்த சிம்டம் வரும். 90% தாண்டுச்சுன்னா தான் நீங்க அப்பவே உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். பட் அவ்வளவு தூரம் நம்ம வெயிட் பண்ணி தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க முன்னாடியே ஒரு ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல் நம்ம சொல்லுவோம், வெறும் வயிற்றுல கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாக்குறது, அந்த டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா, நார்மலா இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுல எது வந்து ரொம்ப அபாயமான, நம்ம எல்டிஎல் எடுத்து கொலஸ்ட்ரால் எடுத்து பாக்குறோம், எந்த நம்பருக்கு மேல போனா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு 190க்கு மேல இருக்கு எல்டிஎல் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த சிம்டமே இல்லை அப்படின்னாலும் தே கம் அண்டர் வெரி ஹை ரிஸ்க். அவங்களுக்கு வந்து இந்த ரத்த குழாய் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி இந்த நம்பர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்லை. ஒரு ரஃபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 2-3 தடவை மாரடைப்பு வந்துருச்சு இல்ல ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப குறைக்கிற அளவுக்கு டார்கெட்டா தான் வச்சுப்போம். ஒரு 55 கீழே இருந்தா தான் நார்மல் அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கிறோம். இல்ல ஒரு தடவை அட்டாக் வந்துருச்சு அப்படின்ற ஆட்களுக்கு ஒரு 70 கீழேயாவது நம்ம வச்சுக்கணும்னு இருப்போம். எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு அவங்க ஏஜை பொறுத்து நம்ம கட் ஆஃப் இருக்கும். 120 கீழே இருந்துட்டா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். பட் பேசிக்கா ஒரு 160க்கு மேல இல்ல 190க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இமீடியட்டா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் மெடிசன்ஸும் நீங்க எடுக்க வேண்டி வரும். அதே 150 160 இருந்தாலும் கூட உங்களுக்கு மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்கு, உங்க அப்பா அம்மா யாருக்கு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் இருக்கு, உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, பிபி ஜாஸ்தியா இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சின்ன கட் ஆஃப்லேயே வந்து நம்ம யூஸ்வலா ஹெவியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுவோம். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ரிஸ்க் என்னன்றதை நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளம். அடுத்த விஷயம், சரி இவ்வளவு விஷயம் இதை பத்தி நான் சொல்லிட்டேன். இந்த எல்டிஎலை குறைக்கிறதுக்கு இல்லை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் மாத்திரை சாப்பிட்டுறீங்க அப்ப அது போதும், நான் பாட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மாத்திரை சாப்பிட்டு அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு, ஒரு 20% 30% குறைக்குது. பட் அது போக வந்து நீங்க செய்யற உங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களுடைய மற்ற ஹேபிட்ஸை பொறுத்தா நீங்க அந்த வேல்யூ மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ஹேபிட் சரியில்லை அப்படின்னா வெறுமன மெடிசன் எடுக்கிறது மூலமா மட்டும் நீங்க வந்து அந்த ப்ராப்பரான லெவலை நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் உணவு பழக்க வழக்கத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். உணவு பழக்க வழக்கம் வந்து ஹார்ட் ஹெல்த்தி டயட், அதாவது இருதயத்துக்கு தகுந்தாதமான ஒரு டயட்டை எடுத்துக்கிறது முக்கியம். இல்லை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நிறைய காய்கறிகள், நிறைய பழ வகைகள், நிறைய ஹோல் கிரெயின்ஸ், நம்ம ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எடுக்காம நல்லா ஃபுல் ஹோல் கிரெயின்ஸா எடுத்துக்கிறது, ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷமாவது மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளிஃபைடா நம்ம போனோம்னா ஒரு நாளைக்கு 45 நிமிஷமாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் நடக்க பிடிக்கல இல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்க சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடக்கலாம். ஏன்னா பியர் ப்ரெஷர்ல நம்ம நல்லாவே நடப்போம். ஸோ
ஏதோ ஒரு வகையில உங்க நாள்ல நீங்க இந்த எக்ஸசைஸை வந்து நீங்க ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் பருமன் உங்களுக்கு அதிகமா இருக்கு, நீங்க ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை கண்ட்ரோல் ஒரு ஜஸ்ட் ஒரு 5% வெயிட் லாஸ் பண்ணாலே இது வந்து எல்டிஎல் லெவல் சிக்னிஃபிகண்டா குறையும். அதே மாதிரி ஹெச்டிஎல் லெவல் வந்து சிக்னிஃபிகண்டா கூடும். நம்மளோட சொன்ன மாதிரி ஹெச்டிஎல்ன்றது குட் கொலஸ்ட்ரால், அது வந்து கம்மியா இருந்தா டேஞ்சரு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு வழிமுறை வந்து இந்த வெயிட் லாஸ் தான். இது உடல் பருமன் அதிகமா இருக்க ஆட்கள் நீங்க டெஃபினட்டா இந்த வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த டயட்டோ தகுந்த எக்ஸசைஸோ நம்மளோட சொன்ன மாதிரி ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கணும். இது போக சில வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஸ்மோக்கிங் பண்றதா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் இம்மீடியட்டா நிப்பாட்டணும். ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து எல்லா வகையிலும் ஹார்ட்டை பாதிக்கும். பிபியை கூட்டம், நம்ம ரத்த குழாய்களை சுருக்க ஆரம்பிக்கும், அந்த இது நான் சொல்றேன்ல இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷனை கூட்ட ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஹார்ட்ல என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையும் ஒன்றும் விடாம இந்த ஸ்மோக்கிங் காஸ் பண்ணும். ஸோ நீங்க ஸ்மோக் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டா அதை ஸ்டாப் பண்றதுக்கான வேலைகளை நீங்க பாருங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு பதிவு நான் போட்டிருக்கேன், அதை நீங்க டெஃபினட்டா பாருங்க. ஸோ இது போக சில உங்களுடைய கோமார்பிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஒரு பிபி இருக்கு அப்படின்னா அந்த சுகரையும் பிபியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். அதற்கு தேவையான வாழ்க்கை முறையோ, எக்ஸசைஸோ, டயட்ஸோ, டேப்லெட்ஸோ என்ன தேவையோ அதெல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு சுகர் லெவலையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும், பிபி லெவலையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும். தூக்கமும் ஒரு நாளைக்கு 7 to 9 மணி நேரம் தூக்கம் அவசியம். ஸோ இது எல்லாம் பண்றது மூலமா எல்டிஎல் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல வெறும் லைஃப் ஸ்டைல் மட்டும் பத்தாது. ஒரு குறிப்பா ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ், இல்ல நம்பர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ், இல்ல ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பேஷண்ட், குறிப்பா அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவங்களுக்கும் எல்டிஎல் அதிகமா இருக்கு, மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, சுகர் இருக்கு, ஹெச்எஸ்ஏஆர்பி அதிகமா இருக்கு, அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ்னா நம்ம டெஃபினட்டா மெடிசன்ஸ் இருக்க வேண்டிய வரும். ஏன்னா மெடிசன்ஸ்க்கு சிக்னிஃபிகண்டான அளவு கொலஸ்ட்ராலை குறைக்குதுன்றது மல்டிபிள் ட்ரையல்ஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்க அவங்க டாக்டர் பார்த்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அந்த மெடிசன்ஸை மிஸ் பண்ணாம நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ சம்மிங் அப் ஆல் டுகெதர், எல்டிஎல் அப்படின்றது என்னன்னா பேட் கொலஸ்ட்ரால். அதாவது லிவர்ல ஃபார்ம் ஆகிற கெட்ட கொழுப்பை வந்து அந்த லாரில கொண்டு போய் நம்ம ரத்த குழாய் பைப்ல போய் டெபாசிட் பண்ணோம். ஸோ அது அளவு அதிகமா இருந்துச்சுன்னா இது போய் குழப்ப டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரத்த குழாயிலும் அது அடைப்பு கூடிக்கிட்டே வரும். ஒரு பாயிண்ட், ஒரு நம்பர்ல அது 70, 80, 90% மேல கூடிருச்சுன்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, இல்லை பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஏர்லியாவே கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க. 40 வயசு கம்மியா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க 30 வயசு தாண்டின பிறகு நீங்க வந்து ஒரு தடவை நீங்க எடுத்து பாருங்க உங்க லிபிட் ப்ரொஃபைல. அது நார்மலா இருக்குன்னா அட்லீஸ்ட் 5 years ஒன்ஸ் நீங்க லிபிட் பண்ணுங்க. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆனுவலாவே நம்ம ஹெல்த் செக்அப்ல இந்த எஃப்எல்பி எடுத்து பாக்குறது, ஃபாஸ்டிங் லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பாக்குறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன வாழ்க்கை முறையை டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க டாக்டர் ஏதாவது மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணா அதை நீங்க எடுத்துக்கோங்க. இதை பண்றது மூலமா டெஃபினட்டா நீங்க வந்து அடுத்து வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள், மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம தடுக்க முடியும். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த பதிவு கீழே நீங்க போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு அப்படி இல்லை அதை பத்தின சந்தேகங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.